ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Govindan sir. கேரள மாநிலத்தில் உள்ள தாலி பரம்பரா ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் பரசுராமரால் நிறுவப்பட்ட சைவ வைணவத்தை ஐக்கியப்படுத்தும் மிக பழமையான கோவில் என்றும், அந்த கோவிலில் மற்ற கோவில்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரஸ்னம் பார்க்கப்படுவதாகவும், அங்கு பெண்கள் சுவாமி தரிசனத்திற்காக அத்தாழ பூஜை என்று அழைக்கப்படும் மாலை வழிபாட்டிற்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு கட்டுரை தெரிவிக்கிறது. இந்த திருக்கோவிலில் சைவ வைணவ ஐக்கியத்தை உருவாக்கிய புராண வரலாறு பற்றியும், கேரளாவில் மட்டும் இந்த தெய்வ பிரஸ்னம் பார்க்கும் முறை கடைபிடிக்கப்படும் காரணத்தை பற்றியும் தெளிவுபடுத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். நம்பர் 1, இந்த தேவ பிரசனம்ங்கிறது அந்த கோயிலில் மாத்திரம் இல்லை, கேரளாவில் நிறைய கோயிலில் பிரசனம் பார்ப்பாங்க. எல்லாரும் பிரசனம் பார்க்கறது இல்லை. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கிற போது, ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிற போது அவங்க குலதெய்வத்து கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. டெய்லி ஒரு கட்டி சாதம் வைப்பாங்க, அதை சாப்பிட்டு அவங்க அங்கேயே இருக்கணும். அந்த தெய்வத்தோட அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே அவங்கள விடுவாங்க. அவங்க இந்த பிரசனம் பார்க்கறது ஒன்று. பிரசனத்துலேயும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த சோழி போட்டு பார்க்குறது இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரசனம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நெருப்பு வளர்த்து அதில் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி உச்சாடனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது, கலசம் வச்சு பண்ணுறது, இது மாதிரி நிறைய வழியெல்லாம் இருக்குது. அதனால் பிரசனம்ன்றது அங்கே மாத்திரம் இல்லை, எல்லா கோயில்லையும் இருக்குது. அண்டு தாலிப்பரம்பால் இருக்கிறது சிவன். அங்கே வந்து கலப்பு கிடையாது, சிவன் தான் இருக்கார். அவர் பேர் ராஜராஜேஸ்வரா. அப்படின்னா அது எம்பரர் அப்படின்னு, ராஜாக்களுக்கு ராஜா, ராஜராஜேஸ்வரன் அப்படின்னா தி எம்பரர் ஃபார்மில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அண்டு பரசுராமர் 18 க்ஷேத்திரங்களை உருவாக்கியிருக்கார் கேரளாவில். அதில் சபரிமலை, குருவாயூர், சோட்டானிக்கரை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் அது ஒன்று. அந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் இல்லாமல் இருந்தது. உன்னிகிருஷ்ண பணிக்கர்னு ஒரு ஆள், கண்ணனூர்காரர். அவர் ஜெயலலிதாவுக்கு ஜோசியராக மாறினார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். அப்போ அவர் அந்த அம்மாவை 2 கோயிலுக்கு போக சொன்னார். ஒன்று ராஜராஜேஸ்வரா தாலிப்பரம்பா, இன்னொன்று குருவாயூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிவ வைஷ்ணவ கோயில் ஒன்று இருக்குது, அதை ஒட்டி ஒரு பகவதி இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் நீ வந்து பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலில் ஜெயலலிதா அங்கே வந்து பூஜை பண்ணுற ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. தாலிப்பரம்பால் அந்த அம்மா அங்கே 3, ஒன்று வந்து காப்பர் வெர்சல், இன்னொன்று கோல்டன் வெர்சல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ கோல்டு தனி, அதில் அந்த எண்ணெயை கொண்டு போய் வைப்பாங்க. அது கோயில் பூஜையில் அவங்க அபிஷேகத்துக்கு பண்ணிக்குவாங்க. ஒன்றும் விசேஷம் இல்லாமல் ஒரே இந்த கோயிலுக்குள்ளே போகிற வழியெல்லாம் கூட ஒரே காடு மூடாக கல் குத்தின்னு இருந்த காலத்திலே நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. ஓரளவு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக போகல, நான் போய் ஒரு 5 இயர்ஸ் அப்படி மேலே ஆயிருக்கலாம். ஒரு காலத்தில் அங்கே சோறு போடாமல் இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக சாப்பாடு போடுறாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் சாதம் ரசம் 2 தடவை போட்டுருவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் காய் பாயசம் அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறது கிடையாது. கொஞ்சம் அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் வில்லேஜஸ்ன்றதுனால வெளியூர்காரங்களை விட உள்ளூர்காரங்க தான் அந்த கோயிலில் போய் உட்காந்தானே நிறைய பேர் சாப்பிட்றது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ப்ரிமிட்டிவ்லி அந்த இடம் தான். இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் கேலிக்கட், கண்ணனூர் எல்லாம் போகிறீங்க இல்லையா, அந்த கண்ணனூரை தாண்டி ஒரு 2 ஹவர்ஸ் கேப்பில் தாலிப்பரம்பா இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் உங்கள் நேச்சர் கியூர் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க இல்லையா, நம்ம ஆளுங்கெல்லாம் போய் அங்கே தங்கி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பிரத்யுஷா சென்டர் ஏதோ ஒன்று, அது அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1 ஹவர் அப்படி போனீங்கன்னாக்கா கஞ்சங்காடு ஆனந்த ஆசிரமும் இருக்குது. ராம்சரத்குமார் சாமி அங்கேருந்து தான் ட்ரைனிங் ஆகி திருவண்ணாமலைக்கு வந்தார். அங்கே இருந்த ராமதாஸ் சுவாமிகளுடைய ஆசிரமும் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஆசிரமம் தான். அங்கே வந்து டைனிங் ஹாலில் 3 பாத்திரத்தில் சாப்பாடு, சாம்பார், ரசம், காயெல்லாம் வச்சுருப்பாங்க. யார் வேணால் போகலாம், எடுத்து போட்டுக்கலாம், சாப்பிட்லாம். சாப்பிட்டு
தண்ணியை குழாயில் கழுவி தட்டு அங்கே வச்சிடலாம், அவங்க நல்லா கழுவிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே எப்போ பாரு ராமநாம் சாண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு 2 சமாதி இருக்குது. ஒன்று கிருஷ்ணா பாயின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வருது ராமதாஸ் சுவாமி. இது அங்கே ஒரே ப்ரேயர் என்னென்னா, காலங்காத்தால் ஒரு பூ கொடுப்பாங்க, அதை எடுத்துன்னு போய் ராமதாஸ் சுவாமியுடைய ஃபோட்டோக்கிட்ட வைக்கணும், குருப்பீடம் மாதிரி. அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம் இருந்தாக்கா அந்த 2 சமாதியில் எதையாவது சுற்றி சுற்றி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு லைப்ரரி இருக்குது, புக்கெல்லாம் இருக்கும், ஓரளவு நல்ல புக்கெல்லாம் இருக்கும், எடுத்து படிக்கலாம். அண்ட் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. நீங்கள் சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருந்தால் ஹால் கொடுப்பாங்க. அங்கே தங்கணுன்னா சாமிக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். 3 நாள் தங்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்கள் ரூம்லேயே ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும், நீங்கள் அதை எடுத்து வெளியே வச்சிங்கன்னா அவங்க காப்பி டீ ஏதாவது நீங்கள் கேட்குறத ஊற்றிட்டு போயிடுவாங்க. காப்பி டீ சாப்பிட்டு நீங்கள் தியானம் பண்ணலாம், லைப்ரரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு நிறைய மரம்லாம் வளர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம். பில்டிங்கெல்லாம் மேங்களூர் டைல்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். அங்கே தான் அவர் முதல்ல ஆரம்பித்தது கஞ்சங்காடு, காசர்கோடில் அவர் இருந்தார். அப்போ ஒரு குகை, காசர்கோடில் இருக்கிற ஒரு மலை குகை, ஒரு இன் குவெஸ்ட் ஆஃப் காடுன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் அவர் ஜவுளி வியாபாரியாக இருந்து நஷ்டம் ஆயிடுச்சு, இன்சால்வெண்ட் ஆகிற நிலைக்கு வந்துட்டார். அப்போ அவங்க அப்பா அவருக்கு நான் ராம மந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இவர் அதை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, கடனெல்லாம் தீர்ந்துச்சு. அதனால் அவருக்கு ஒரு ஃபெய்த் இனிமேல் என் வாழ்க்கை ராமருக்காக தான் அப்படின்னு. ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சார், இனிமேல் நான் குடும்பத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவருடைய கொள்கைன்னா கையில் காலெல்லாம் எடுத்துக்கூடாது, நோ மணி, என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு. யாரை சந்தித்தாலும் எல்லோரும் ராமர் தான் அவரை கைட் பண்ண வந்திருக்காங்கன்னு நம்பணும். அதான் இப்போ ட்ரெயினில் உட்காந்துக்கிறாரு, இதில் ஒரு சாமியார் வராரு, வந்துட்டு எங்கே போகிறேன்றாரு. நீ எங்கே கூட்டின்னு போனால் வர்றாராமா அப்படிங்கிறாரு. சரி திருச்சியில் நான் இறங்குவேன், நீ இறங்கிட்டுன்றாரு. திருச்சியில் போய் இறங்குறாரு. இறங்கினோடனே அங்கே போய் ஒரு பார்பர் இருக்கிறான், அவங்ககிட்ட மொட்டை போட்டணும் அப்படிங்கிறாரு. மொட்டை போட்டுன்னு வர்றாரு. நீங்கள் போட்டுங்கிற வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருந்து அவர் ஒரு காவி கொடுக்குறாரு. அப்புறம் நீ ஒரு அக்ரகாரத்துக்கு போ, அங்கே நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அதை எடுத்துன்னு வாங்குவார். அவர் கொண்டாந்து இவர்கிட்ட வைப்பார். அவர் கொஞ்சம் கொடுத்துட்டு இவர் சாப்பிடுவார். இப்படி கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கார். அவர் சொல்கிறார், நீ ரொம்ப யோகியனாக இருக்க, எனக்கு ஒத்து வர மாட்டேன். அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு போயின்னே இருக்கார். அப்புறம் ஆங்கிலோ இந்தியன் டிடிஆர் வரான், அந்த டிக்கெட் அப்படிங்கிறான். இவர் இல்லைன்னொடனே இவரை கீழே பிடிச்சி தள்ளுறான். இவருடைய பேக் இல்லையா, அதில் புத்தருடைய லைட் ஆஃப் ஏஷியா, ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, 3 புக்கு இருக்கும். பைபிள் கீழே வந்தோடனே டு யூ பிலீவ் இன் கிரைஸ்ட்ன்றான். ஆமாம் அப்படிங்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டிடிஆர் ரூமுக்கு கொண்டு போய் இவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவனே டிக்கெட்டு வாங்கி இவரை அனுப்புகிறான். இவர் போயின்னே இருக்கார். வடநாட்டில் மகாராஷ்டிராவில் இங்கே போகிற போது நாக்பூர்கிட்ட ஒரு சேட்டு ஓடி வர்றான். சாமி, நீங்கள் என் வீட்டுக்கு என் மகன் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கான், உங்கள் கையை அவன் தலைமையில் வச்சா போகிறோம், அவன் நல்லாயிடுவான் அப்படின்னு இவரை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். அவனையும் இவர் கையை தூக்கி பையன் தலைமையில் வைக்கிறான், அவன் நல்லாயி தொலைஞ்சிடறான். ஒன்று நீங்கள் இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே உங்களுக்கு நான் ஆசிரமம் கட்டித்தரேன்றான். அவர் இல்லை, நான் எங்கேயும் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன் அப்படிங்கிறார். 3 நாள் ஆன உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறார். நேராக பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போகிறார். பயங்கர க்யூ இருக்குது. அப்போ இவர் டயர்டாக இருக்கார். ஏன்னா அப்போல்லாம் பஸ்ஸெல்லாம் கிடையாது, நடந்து போகணும் ரிஷிகேஷ்லேருந்து. அதனால் அங்கே இருக்கணும் சொல்கிறாங்க, உனக்கு ஜுரம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லுன்னு. இல்லை, நான் டயர்டாக தான் இருக்கேன், எனக்கு ஜுரம்லாம் கிடையாது, நான் போய் சொல்ல மாட்டேன், ராமரை பார்க்கறதுக்கு கூட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரின்ட்டு எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உள்ளே போய் ராமரை பார்த்துருவார். அதுக்கப்புறம் டயர்டாக இருக்குதுன்னு கீழே இறங்கி ஒரு மரத்தடியில் மூத்திரம்லாம் பேஞ்சு வச்சுருப்பாங்க எல்லோரும். இவர் என்ன, எந்த அனுபவம் வந்தாலையும் அதை அக்செப்ட் பண்ணணும். அதனால் எல்லோரும் அந்த மரத்துக்கிட்ட போய்க்கிறாங்க இல்லையா, அங்கேயே படுத்துக்கிறாரு அந்த நாற்றத்தில். மறுநாள் அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் புறப்பட்ட
காசர்கோடுக்கு வராரு. அங்கே பஞ்சவடின்னு ஒரு குகை இருக்குது, அங்கே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறாரு. ரொம்ப நாள் தியானம் பண்ண உடனே கனவுல ராமர் வரார். வந்து நீ வந்து தியானம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட, சர்வீஸ் பண்ணல, அதனால் காசர்கோடு மார்க்கெட்டில் ஒரு குஷ்டரோகி இருக்கான், அவனுக்கு நீ ஒரு வாரம் சர்வீஸ் பண்ணியானா அவனுக்கு ஆன்மீகத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவேணும். இவர் அந்த காசர்கோடு மார்க்கெட்டில் குஷ்டரோகிக்கு போய் அவனுக்கு சீவெல்லாம் துவச்சி புண்ணெல்லாம் துவச்சி பிச்சை எடுத்து வந்து அவனுக்கு ஊட்டி விட்டு ஒரு வாரம் அவனுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு குகையில் வந்து உட்கார்றாரு. அப்போது இவருக்கு அந்த ராமனுடைய அருள் கிடைக்கிது. கொஞ்ச நாள் ஆன உடனே கிருஷ்ணாபாயின்னு ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போகிறாரு, கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது. அந்த அம்மாவும் கர்நாடகாக்காரங்க. இவரை தேடி வராங்க. இப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது சாமியே கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃப்ராடு, பாரு அந்த பொம்பளை கூட குடும்பம் நடத்தினுக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த ஊர் வேணான்னு காசர்கோட்லேருந்து கிளம்பி அவர் கஞ்சங்காடுக்கு வர்றார். கஞ்சங்காடில் இப்போ இருக்கிற இடம், அங்கே அவர் ஆனந்த ஆசிரமத்தை நிறுவுறாரு. நான் சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்து வசதிகள் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தாக்கா தட்ஸ் பெஸ்ட். சீட்டிங் எல்லாம் கிடையாதுங்க. 3 நாள் ஃப்ரீயாக தங்கலாம், சாப்பிட்லாம், எல்லாம் உண்டு. மற்ற நேரத்தில் கூட நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. லைப்ரரி யாரை வேணால் யூஸ் பண்ணலாம். பட் தங்கறதுனா சாமியார் பர்மிஷன் வாங்கணும். அண்டு அங்கே ஒரு சின்ன ஆஸ்பத்திரி மாதிரி கட்டினார். அங்கே இருக்கிற ட்ரைபல் சில்ட்ரன் அவங்களுக்கெல்லாம் டியூஷன் சென்டர் மாதிரி ஏதோ நடத்தினார். அங்கே ராம் சரத்குமார் சாமி அவரை போய் பார்த்தாரு. ராமதாரக மந்திரத்தை கொடுத்தாரு. இவர் ஒரு எக்ஸசிக் லெவலுக்கு போய் மலை மேலே எதிரில் போய் டான்ஸ் ஆட்டின்னு இருப்பார். அப்போ அவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஆலமரத்துக்கில் சின்ன ஆலமரம் வராது, ஆனால் நீ தனியாக தான் போகணும்னு தொத்தி விடுறாரு. எங்கே போவேங்கிறாரு. எங்கே வேணால் போவோம், திருவண்ணாமலைக்கு போட்டோமா அப்படின்னா. ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் அங்கே வந்து ரமணரை பார்த்துருக்காரு, அவர் அரவிந்தரை பார்த்துருக்காரு. சரி போவோன்றார். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார். பிச்சை எடுன்றார். அதனால் அவர் அன்னிலேருந்து ராம் சரத்குமார் சாமி தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிவிட்டு அவர் சால்வ மாதிரி ஒன்று போத்துறாரு குரு. அதை கடைசி வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லை, குளிக்கவும் இல்லை. அண்ட் அந்த பிச்சை பாத்திரத்தில் சாப்பிடுவார் அவர். அப்படி தான் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு 40 வருஷ காலம் திருவண்ணாமலை சுடுகாட்டில் அப்படியே ராம மந்திரம் சொல்லின்னு சுற்றிக்கினே இருந்தார். ஜனங்கள்லாம் அந்த மென்டல் நினச்சி கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஞானானந்தகிரி சாமியும் திருக்கோயிலூரில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர்கிட்ட ஐஜி பரமகுரு, போலீஸ் உங்கள் நண்பன் சினிமாலாம் எடுத்தார் இல்லையா, அவர் போகிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் வடநாட்டிலேருந்து வந்து கல்லெடுத்து அடிக்கிறாங்க, நீ ஒரு ஐஜி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ அவர் 2 போலீஸ்காரங்களை இவருக்கு காவல் போடுறாரு சுடுகாட்டில். ஐயே வராரு, ஒரு போலீஸ் எல்லாம் வந்துக்குதுன்னு உடனே இவர் பெரிய சாமியார்னு ஜனங்கள்லாம் இவர் அடிக்கிறத நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிவகாசி விருதுநகர் சைடில் இருக்கிற கொஞ்சம் நாடாருங்கெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு நேர் இதில் தேர்முட்டி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கார். ஜனங்கள்லாம் போவாங்க வருவாங்க, அவங்கள பார்க்கறது கொள்வது, அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு கோவக்கார எக்ஸசிவ் மூடில் இருப்பார். சம்டைம்ஸ் கேட்டுக்கிட்டே நின்று ஓகே மை ஃபாதர் பிளஸஸ் யூ அப்படின்னு துவச்சி விட்டுருவார். இன்னும் யாருன்னா போனாக்கா எதிரில் உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட ஏதாவது பேசுவார். அங்கே ஒரு பேங்க்கில் ரிட்டையர் ஆன ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸருடைய மனைவி பங்கஜம்னு பேர். அவங்க வீட்டிலேருந்து டெய்லி 2 சப்பாத்தி, தால், கொஞ்சம் பருப்பு சாதமும் என்னமோ கொண்டாடுவாங்க, தயிர் சாதம். அதை சாப்பிடுவார். அவங்க யாருன்னா பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மேல் அசிஸ்டண்ட்லாம் வச்சுக்கினார். கொஞ்ச நாள் ஆச்சு. சேலம் சாரதா காலேஜிலேருந்து தேவகி அம்மான்னு ஒரு அம்மா, ராஜலக்ஷ்மின்னு இன்னொரு அம்மா, 2 பேர் லெக்சராக இருந்தாங்க. அவங்க அடிக்கடி சாமிக்கிட்ட வருவாங்க போவாங்க. கடைசியில் அவங்க அங்கே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அதில் ஒரு சின்ன வீடு மாதிரி அங்கே திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டு அங்கே அவங்க டெய்லி வந்து சாமிக்கு தொண்டு செய்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டேஸில் ரங்கபாஷ்யம் நர்சிங் ஹோம்லேருந்து ஒரு டாக்டர் 2 நர்ஸை போட்டு அவரை பார்த்துக்கினாங்க. அப்போது பக்கத்தில் வந்து பெரிய ஆசிரமெல்லாம் கட்டியிருக்காரு.
அங்கே இதோட பெரிய ஹால் ஒன்று இருக்கும், டபுள் சீலிங் போட்டு அதில் ஒன்றில் அவர் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும், நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அவர் இறந்த பின்னால் அவரை அடக்கம் பண்ணி ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த 3ம் அந்த பெரிய ஹாலில் இருக்கும். சாப்பாடு போடுவாங்க. அண்டு இவங்க இருக்காங்க இல்லையா, திருவண்ணாமலையில் இந்த சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லாருக்கும் லைனில் நிற்க வச்சு போடுவாங்க. இங்கெல்லாம் போனால் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வசதிகள் பண்ணியிருக்காங்க. இது அவருடைய யோகிராம் சரத்குமார் சாமியுடைய இது. அதுக்கு எதிரில் சந்து தாண்டி போனால் தான் ரமணாசிரமம் வரும். அதுக்கு பக்கத்தில் தான் சேஷாதிரி சாமியுடைய ஆசிரமமெல்லாம் இருக்குது. இப்போ ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலைனும். ஞானத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கள வான்னு கூப்பிட்றாராம் அண்ணாமலையார். அதனால் அங்கே போகிறாங்க. அது ஒரு புண்ணிய பூமி. 7 இடத்துல அந்த மாதிரி உயர்ந்த இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடம் இங்கே திருவண்ணாமலை. அண்டு ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் அவர்தம் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்திலேனே சோனாபுரி நாட்டினிலேன்னு ஒரு பாட்டு. எப்பயும் சிவபூஜை செஞ்சு தான் சாப்பிட்றவங்க இருக்காங்க திருவண்ணாமலையில். அப்படிப்பட்ட பக்தர்கள் சாப்பிட்டு போட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு நாயாக நான் திருவண்ணாமலையில் பிறக்கணும் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குது அங்கே. அப்போ ஒரு மகானுடைய எச்ச சாப்பாடை சாப்பிட்டு இருந்தால் மகான் ஆயிடலாமான்னு ஆனவங்க இருக்காங்க. பத்ரகிரின்னு ஒரு ராஜா, அவன் பட்டணத்தார்கிட்ட வந்துடுறான். அவர் திருவிடை மருதூர் கோயிலில் அவர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாரு, இவனும் ஒரு மூலையில் உட்கார வச்சுக்கிறாரு. அண்டு அப்படியே கிடக்குறாங்க எவ்வளோ வருஷம். ஒரு பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும். அந்த நாய்க்கு இவர் தன் சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டுனே இருப்பார். ஒரு நாள் ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, யார் பட்டினத்தார், எங்கிட்ட என்னாகுதுப்பா, அந்த கோபுரத்தில் ஒரு இவங்கிறான் கிரகஸ்தாசிரமத்தில் குடும்பஸ்தங்கிறான், அவனை போய் பாரு அப்படின்னு. வந்து இங்கே யாருங்க குடும்பஸ்தர், சாமி அனுப்பிச்சாருன்னு. சரி, நம்ம ஒரு அரண்மனையை அரசியெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்துன்னுக்குறோம், நம்மளை போய் குடும்பஸ்தர்னு சொல்கிறாங்களேன்னா அப்போ அவருக்கு ஷாக் அடிக்குது. இந்த நாயை உட்கார வச்சு நம்ம சோறு போட்டுனுக்குறோன்ட்டு அந்த திருவொட்டி எடுத்து நாய் மேலே போடுறாரு. செத்து போகுது. ஒரு 10-15 வருஷம் கழித்து காசி ராஜா தேரில் வர்றான். வந்து இந்த பொன் குழந்தை பிறந்த நாள்லேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார், திருவிடை மருதூர் கோயிலில் இருக்காருன்னு சொல்லினே இருந்துச்சு. அவருக்கு வயசு வந்தோடனே கூட்டின்னு வரணும்னு இப்போ கூட்டின்னு வந்துக்கிறான்னு. தேர்லேருந்து ஒரு அழகான பொண்ணு குச்சி வந்து நாளா அப்படின்னா, யாருமான்ற என்ன தெரியலையே சாமி, நான் தான் அந்த நாய், நீங்கள் போட்டு அந்த எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு காசி ராஜகுமாரியாக பிறந்துட்டேன், பிறந்த பிந்து உங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. இவர் என் குரு தான் இதுக்கு வயசு சொல்லணும்னு. பட்டினத்தால் எனக்கும் புரியலன்னு நேராக கோயிலுக்குள்ளே போகிறாங்க. லிங்கம் 2ஆக பொழுது காசி ராஜா அவன் பொண்ணு பத்ரகிரி 3 பேரும் உள்ளே போனோடனே லிங்கம் முடிக்குது. இவர் ஐயோ அவனுக்கு மோட்சம் கொடுத்தியா எனக்கு கொடுக்கலையாங்கிறாரு. என்னை நம்புறதை விட என்னை நம்புறவனை நம்பினா மோட்சம் கிடைக்கணும், உன்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும், நீ எப்போ பேய்க்கரும்பு இனிக்குதோ அப்போ வருவோன்னு தொத்தி விட்டுறாரு சிவன். ஒரு ஊராக அலைஞ்சு திருவொத்தியூரில் வந்து பேய்க்கரும்பு இனிக்குது. அவருடைய சமாதி இங்கே தான் இருக்குது திருவொத்தியூரில். நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் டெர்மினல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. சின்ன கோயில் தான். ஸோ அது இவருடைய சமாதி, பத்ரகிரியுடைய குருவாக இருந்த பட்டினத்தாருடைய சமாதி. இப்படி வாழையடி வாழைன்னுவாங்க. ஒரு வாழை, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாழைக்கணு. இப்படி தான் இந்த உலகத்தில் ஆன்மீகம் வளர்றதுன்றது. திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் வந்த உடனே அவர்கிட்ட நிறைய பேர் போனாங்க. இப்போ மகான்களுடைய லைஃப்ன்றது ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் எப்படி போகும் கட்டை, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்குமா, அந்த மாதிரி. பேரூராட்டுப்படுவும் பனை போல் காட்சி தெளிந்தனம் அப்படின்னு. ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால், போட்டை தூக்கி எழுந்து போட்டால் எப்படி ஓடுவோம், அந்த மாதிரி என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாபா, காற்றில் வந்தவர்கள் காற்றில் கலப்பார்கள், பூமியிலிருந்து வந்தவர்கள் பூமியில் மறைவார்கள், ஆகாயத்திலிருந்து வந்தவர்கள் ஆகாயத்தில் மறைவார்கள், நீரின் அம்சத்தில் வந்தவர்கள் நீரில் மறைவார்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். இவையெல்லாம் மகான்களுக்கு மட்டும்தானா, சாதாரண மக்களுக்கும் பொருந்துமா? எல்லாரும் பித்ருலோகத்துக்கு போவாங்க. எல்லா மக்களும் இந்த உலகத்திலிருந்து they will go to the ethereal world. பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது. அது பூமிக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்குது.
அங்கே நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கீங்களோ அப்படி அங்கே இருப்பீங்க. இங்கே வந்து ஊமையாக இருந்தால் அங்கேயும் ஊமை, இங்கே கை மூடன்னா அங்கேயும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கவே இருக்காது. பட் பூமியில் இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது பேசிக் நீட்ஸுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு அது இதெல்லாம் அங்கே கிடைச்சிடும். அதனால் இங்கே இருக்கிற மாதிரி பரமதரித்திரத்தில் அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு புதன் தசையில் இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஆள். அடுத்த தசைன்னா கேது தசையில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது பெரிய வயிறு லிவர் ப்ராப்ளத்தோடு பிறக்கும், கண் வலியோடு பிறக்கும், கேதுக்குள்ளே எல்லா வியாதியும் உருவாக்கும். அதுக்கு அந்த மாதிரி அனுபவிக்கிற தலையெழுத்து இல்லைன்னா அது 7 வருஷ காலம் அங்கே இருக்கும். 7 வருஷம் முடிஞ்ச உடனே சுக்கிர தசையில் பிறக்கும். அப்போ எந்த குடும்பத்தில் பணம் இருக்குதோ, காருகிரு வசதி ஸ்கூட்டர் இருக்குதோ அங்கே பிறக்கிற போதுலேருந்து வசதியாக வளரும் அது. அதனால் லைஃப்ன்றது ஒரு கண்டினியூவஸ்ஸு. நீ எந்த பிறவியில் எப்போ போகிறையோ அதில் என்ன புண்ணியம் சேர்த்துருக்கியோ அதை வச்சு உன்னுடைய நெக்ஸ்ட் பேக்கேஜ் வரும். ஆனால் இது வந்து கண்டினியூவஸ் இது. ஸோ பித்ருலோகத்தில் ஒரு 12 பேர் இருப்பாங்க. அங்கேருந்து நீ பூமிக்கு வர்ற போது அதுக்கு முன்னாடியே உனக்கு கோச்சிங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நீ என்ன தப்பெல்லாம் பண்ண, எதுக்காக வந்து இன்னும் மோட்சத்தை அடைய முடியல, அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த 12 பேரும் லாஸ்ட் லெவல் ஓரியன்டேஷன் கொடுத்து பூமிக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்றபோது அழுதுகிட்டே பிறகுது. ஏன்னா இந்த பாழாக போன உலகத்துக்கு என்னை திருப்பி அனுப்புறியே, நான் இங்கே போய் லோல் பண்ணுமா அப்படின்றதுக்காக அந்த குழந்தை அழுகுது. சுற்றிக்கிற சொந்தங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு பேரன் வந்துக்கிறான், எனக்கு மகன் வந்துக்கிறான்னு சொல்லி சாக்லேட் கொடுத்துன்னு கொண்டாடுதுங்க. அப்போது ஒரு ஆத்மா புது உடம்பு எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு வர்ற போது சுற்றி நின்ற சுற்றமெல்லாம் மகிழ்ச்சியாக வரவே இருக்குது, சிரித்து கொண்டு. ஆனால் அந்த ஆத்மா ஏண்டா வந்தோம் அப்படின்னு அழுதுகிட்டே வருது. அதனால தான் எல்லா குழந்தையும் அழுதுகிட்டே பிறகுது. சாகிற போது பாரு, ஒரு ஆள் செத்து போன மூஞ்சி நல்லா தூங்குற மாதிரி இருக்கும். நமக்கே டவுட்டாக இருக்கும், இந்த ஆள் நிஜமாகவே செத்து போட்டானா இல்லை இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு 2வது ஒப்பீனியன் எடுத்துடலாமான்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம நிம்மதியை தேடி போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் கூட நிற்கிற சொந்தமெல்லாம் அழுதுகிட்டு நிற்கும், ஏன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ சிரித்து கொண்டு நிற்கிற சுத்தம் அழுது கொண்டு வழி அனுப்புவோம். அழுது கொண்டு வந்த ஆத்மா குழந்தையினுடைய வடிவத்தில் சிரித்து கொண்டு போகும் உள்ள இடைப்பட்ட காலம்தான் மனித வாழ்க்கை. இது எல்லாருக்கும் உண்டு. யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் எண்ணங்கள் இல்லாத நிலையை, நிர்வாணம்ன்றது, வாச்சா மகோச்சரம்ன்றது அதை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க பிறக்க மாட்டாங்க, அவங்க பித்ருலோகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நட்சத்திர குடும்பத்தில் போகிறது, அருந்ததி நட்சத்திரம், அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் மிருக சீரிஷம், ஆருத்ரா, இதெல்லாம் நட்சத்திரங்க. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஆகலாம். இதுதான் உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படிங்கிறது. ஒளியில் அவங்க மெர்ஜ் ஆவாங்க, லுமினஸ் பாடிஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட தவம் இருந்தால் 33 கோடி தேவர்கள் உடம்புக்குள்ளே போய் இந்திரன் சந்திரன் வாயு வருணனா இருந்து உன்னுடைய சுகபோகங்களை என்ஜாய் பண்ண உடனே திருப்பியும் உலகத்தில் வந்து நீ தவம் பண்ணி இன்னும் சித்தர்கள் நிலையை அடையலாம். அடுத்தது ருத்ரர்கள்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய போஸ்ட். அதில் 11 பேர் இருக்காங்க. ஏகாதச, 1 + 10 ஏகாதச, அந்த போஸ்ட்டுக்கு நீ போகலாம். அதே மாதிரி 12 பேர் இருக்காங்க சூரிய குடும்பத்தில், ஆதித்யர்கள்னு பேர். அதில் ஒருத்தனா நீ போகலாம். அதனால தான் கிருஷ்ணர் சொல்வார், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ருத்ரானாம் சங்கர சாஸ்மி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி இந்த உலகத்தை விட்டு லிபரேட் ஆன சோல்ஸ்க்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு மேலே போக முடியலன்னா இந்த பூமியில் யாராவது இந்த மாதிரிலாம் கோயில் கட்டுறாங்க இல்லையா, அப்போ கேட்பாங்க, இந்த கோயிலில் போய் உட்காந்துக்கிறியான்ட்டு. உனக்கு தகுதி இருக்கணும். அப்போ நீ முருகரை பூஜை பண்ணாலாம் இருந்தால் முருகர் கோயிலில் உட்கார வைப்பாங்க, சிவ பூஜை பண்ணியிருந்தால் சிவன் கோயிலில் எங்கேயாவது உட்கார வைப்பாங்க. ஒன்று நீ என்ன அளவுக்கு பூஜை பண்ணியோ அதுக்கேற்ற பெரிய கோயிலோ சின்ன கோயிலோ மிடில் கோயிலோ ஒன்று கிடைக்கும். அந்த கல்லில் ஒன்று உட்கார வச்சுருவாங்க. இந்த ஜனங்கள்லாம் வருவாங்க, உனக்கு அபிஷேகம் யாகம் பூஜை எல்லாம் நடக்கும். நீ அங்கே வர்ற குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அவங்களுடைய ப்ரேயரை நீ ஃபுல்ஃபில் பண்ணும். இது பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி.
So you are posted as a branch manager to work on behalf of the supreme energy called God. இது ஒரு வழி இருக்குது. இன்னும் சில பேர் நதிகளாக மாறுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இதுதான் லிபரேஷன்ன்றது. லிபரேஷனுங்கிறது எங்கேயோ போய் உட்காந்து இட்லி போண்டா சாப்பிட்றது இல்லை. இந்த உடம்புன்ற ஜெயிலிருந்து ஆத்மாவை பிரிச்சுக்கிட்டு நீ இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கோயிலில் உட்காரு, ஒரு நதியாயிரு, நட்சத்திரமாயிரு, ருத்ரனாயிரு, ஆதித்யனாயிரு, தேவர்களில் ஒருத்தனாக இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் பூமிக்கு வா, வந்து தபசி ஆகு. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸி இல்லை இதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்கிறதுன்றது. உங்களுக்கு எப்போ எண்ணங்கள் இல்லாத நிலை வருதோ அப்போ தான் நான் சொல்கிற நிலையை நீங்கள் அடைவீங்க. ஆசா நுகலும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறந்ததுவே. இப்போ நீ இப்போ யார்? ஆசைக்கூர் பக்தனேன். உனக்கு கலகலகலகலான்னு சொல்லி நிறைய பக்தன் தான் நீ, ஆனால் நிறைய ஆசைங்கெல்லாம் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு 10,000 காக்காக்குது. இப்போ 10,000 கல் வச்சு ஒவ்வொரு காக்கா மேலேயும் டொப்பு டொப்புன்னு அடிப்பேன். ஒரு கல் எடுத்துக்கிட்டு ஓன்னு பாரு, எல்லாம் ஓடிப்படும் காக்கா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லை பிடி. அது கணேசன் என்ற கல்லாகலாம், கந்தன் என்ற கல்லாகலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாகலாம், ஏதோ ஒரு கல்லை பிடி. அந்த ஒரு கல்லை நீ பிடிச்சிட்டியானாக்கா இந்த ஆசைகள்ங்கிற காக்கா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீ சத்துடலாம். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக அப்படின்னா அதான் அர்த்தம். ஆசைகளால் நாம் கனத்து இருக்கிறோம். அந்த ஆசைகளை குறைக்க வேண்டியிருக்கும். இப்போ அசானுகளும் துகளாக வேண்டும். ஆசையே இருக்கக்கூடாது. எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன்ட்டு ஒரு நிர்வாணம்ன்றது அதுதான். நிர்வாணம்னா என்ன? எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை. அதை நீ அடைஞ்சியானாக்கா இந்த போஸ்டிங்கெல்லாம் போகலாம், ஹையர் போஸ்டிங்கெல்லாம் போகலாம். இல்லைன்னா பூமியில் புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஆழ்வார் சொல்கிறார், உலகத்தில் எத்தனை தடவை பிறந்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சணும், அதெல்லாம் சேர்த்தா சமுத்திரமே ரொம்பிடும் போலகுதே அப்படின்னு. இன்னொருத்தர் அருணகிரிநாதர் சொல்கிறார், 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்புன்றார். 7 கடலில் இருக்கிற மணல் அளவுக்கு பிறப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி அழுகிறார். அதனால் அவ்வளோ பிறவி இருக்கும். தப்பிக்கணும்னா ஒரு நில்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் புத்தர் சொன்னது தான். ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். ஆசை எருமின் ஆசை எருமின் ஈசனூடாயினும் ஆசை எருமின். ஆசைப்படுறது அவ்வளோ ஈஸியாக. வெங்கட்ராமன் ஒரு சின்ன பையன் மதுரையில், அவங்க மாமா ஒருத்தர் வர, எங்கேருந்து வரீங்க மாமான்றான். நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன்பா அப்படிங்கிறார். அதுதான் அவனுக்கு பாஸ்வேர்டு. அப்படியே படுத்துடுறான். அவன் உடம்பு வேற ஆத்மா வேற பிரியற அனுபவம் கிடைக்குது. அவங்க அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருந்த பணம் இல்லை, அதில் வந்து காட்பாடிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு மீதி பணத்தை வச்சிடுறாரு. வச்சுட்டு எங்கள் அப்பாவை தேடி போகிறேன்னு அண்ணனுக்கு சீட்டு வச்சுட்டு கிளம்பிட்டார். விழுப்புரங்கிட்ட வர்றபோது ஒரு முஸ்லீம் பக்கிரி மாதிரி ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு, நீ காட்பாடி போகாத, அங்கே கால்ரா பிளே கல்லங்குது, விழுப்புரத்தில் இறங்கிடுன்றார். இறங்கிடுறாரு. அந்த முஸ்லீம் பக்கிரியாக வந்தது முருகரை கூட இருக்கலாம். ஏன்னா முருகனுக்கு ராவுத்தன்னு பேர். ராவுத்தன்னா துல்கன்னு அர்த்தம். ஸோ இவர் கோயிலில் போய் படுத்துக்கிறாரு. மறுநாள் காத்தால் அங்கே இருந்து கிணத்துல குளிச்சுட்டு கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த ஐயர்கிட்ட போகிறாரு. எனக்கு இங்கே திருவண்ணாமலை போகிறதுக்கு எவ்வளோ பஸ் சார்ஜ் ஆகுமோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு காதில் இருக்கிற கடுக்கண்ணில் அவர்கிட்ட அடமானம் வைக்கிறார். அவன் திருவண்ணாமலைக்கு விழுப்புரத்துலேருந்து பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு ஒரு சீட்டில் எழுதி தரான், ஒரு கடுக்கண் அடமானம் அப்படின்னு. இவர் அதை வாங்கி வெளியே வர்றார். நம்ம தான் இன்னும் மதுரைக்கு போகவே போகிறது இல்லையே அப்படின்னா அந்த அடமான ரசீது கீச்சு போட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பாதாள லிங்கத்தில் போய் அப்படியே உட்காந்துடுறாரு. அப்படியே எவ்வளோ நாள் கிடந்தான்னு தெரியாது. அப்போ திருவண்ணாமலையில் இருந்த சேஷாத்ரி மகானுக்கு இந்த காட்சியை காட்டுறாங்க. அவர் அரிக்கன் லைட் எடுத்துன்னு ஒரு ஆளை கூட்டின்னு வர்றாரு. இவர் உடம்பெல்லாம் குழவி குத்தி 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 அப்படியே முள்ளாகுது. அப்படியே ஜாம் ஆகி போய் காலோடு உட்காந்துக்கிறாரு. அவர் அப்படியே முட்டியோடு தூக்கின்னு வந்து முள்ளெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு மருதியெல்லாம் பண்ணி வெங்கட்ராமனாக இருந்த ஆளுக்கு ரமண மாதிரி இவர் சேஷாத்ரி மகான் தான் பேர் வச்சார். பாலரமணர் அப்படின்னு பேர் வச்சார். அவர் தான் இன்றைக்கி திருவண்ணாமலையில் ரமணாசிரமெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் ஏன் மதுரையிலேருந்து திருவண்ணாமலை வர்றாரு? அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே எந்த ஆத்மா இருக்கோ அதுதான் அவருடைய முற்பிறவி. அது விட்டுக்குறை தொட்டக்குறை. அதனால் தன்னுடைய சமாதி எங்கே இருக்கோ அந்த ஊருக்கே திருப்பி வர்றாரு. இது ஒரு காரண காரியமுங்கிற மாதிரி. உலகத்தில் யார் எங்கே போவாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில்
ஸ்கூல் வாத்தியாராக இருந்து கல்யாணம் கட்டின்னு 3 குழந்தை பெற்ற ராமசுரத்குமார் சாமி ஏன் வந்து பாண்டிச்சேரி அரவிந்தர்கிட்ட போகணும், ரமணர்கிட்ட போகணும், கஞ்சங்காடுக்கு போகணும், கடைசியில் திருவண்ணாமலேருந்து சுடுகாட்டில் 40 வருடம் சுற்றணும்? எதுக்காக? அவருக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் வரணும். அவருடைய உடம்புக்குள்ள முதல்ல வந்த ஸ்பிரிட் என்ன? இந்த கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் சாமி தோப்பு ஐயான்னு சொல்லுவாங்க. சாமி தோப்பு ஐயான்னு சொல்லி அவர் இந்த நாடாருங்களுக்கெல்லாம் அவர் தான் பெரிய குரு. அவர் அகில திரட்டுன்னு இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணும் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த ஸ்பிரிட்டு ராமசுரத்குமார். அதனால் அவருக்கு முதல் கோயில் சுவாமி தோப்பில் தான் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? பொன் காமராஜன் ஒரு வக்கீல், அவர் குமரி ஆனந்தன்கிட்ட ஜூனியராக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி. இப்போ திருவண்ணாமலைக்கு வர்றார். சாமி என்ன பண்ணுறாரு? அவருக்கு எதையோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. அந்த வயிற்று அல்சரிக் ஃபீலிங்கெல்லாம் அவருக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அவர் வக்கீல் வேலையை விட்டுட்டு ராமசுரத்குமார் சாமியுடைய பாட்டை பாடிக்கணும் ஊர் ஊராக போகிறது. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் பஜன்லாம் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம எடுத்து கூட வந்துக்கிறார். அவர் அந்த கோயிலை கட்டினார் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி. விஜயலட்சுமின்னு ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அம்மா இருந்தாங்க. அவங்க இங்கே ஜேசுதாஸ் கச்சேரி வச்சு மியூசிக் அகாடமிலையோ நாரதகான சபாலையோ அதில் வந்த பணத்தில் அந்த ஊரில் இடத்த வாங்கி அந்த கோயிலை அங்கே கட்டினாங்க. அதில் தான் முதல்ல கட்டினாங்க. திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு அங்கே இருக்கிற சிவகாசி விருதுநகரம் அந்த நாடாருங்கெல்லாம் காசு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு மகானுக்கு பின்னாலேயும் ஒரு பழைய பிறவி இருக்குது. அவங்க அந்த இடத்துக்கு ஏன் வரணுன்றதுக்கு கணக்கு இருக்குது. அவங்க செய்கிற வேலை விளங்குறதுக்கும் அவங்ககிட்ட யார் வரணுங்கிறதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. நீங்கள்லாம் எங்கிட்ட வரீங்கன்னா கணக்கு இருக்குது. இல்லைன்னா எங்கிட்ட ஏன் வரீங்க? நீங்கள் யார், நான் யார்? நியாயம் நியாயம் குறுந்தொகை. நியாயும் நியாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பேநீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே அப்படின்னு வரும். நான் யாரோ நீ யாரோ, உங்கள் பெற்றோர் யாரோ எங்கள் பெற்றோர் யாரோ, நம்ம 2 பேரும் எப்படி மீட் பண்ணி கோயிலில் உட்காந்து 7:13 பேசின்னு இருக்கோம். ஆகாசத்தில் மலை இருக்குது, பூமியில் செம்மண் இருக்குது. ஆகாசத்திலிருந்து பெய்கிற மலை இந்த செம்மண்ணோட கலந்து சிவப்பு கலர் தண்ணியாக ஓடுது. அந்த மாதிரி நம்ம 2 பேரும் சம்மந்தமே இல்லாதவங்க ஏதோ ஒரு சம்பந்தத்தில் இன்றைக்கி ஒன்றா ஓடிக்கின்னு இருக்கோம்னு அர்த்தம். அது செம்புல பேநீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி கணக்கு இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பேக்ரவுண்டு இருக்கா இல்லையா? அப்போது இந்த பசங்களாம் பாம்பேயில் இருக்கிறாங்க. எவ்வளோ கனெக்ஷன் இருக்குதோ அவ்வளோ. பாம்பேலேருந்து இங்கே வருவாங்க பாரு, எதிரில் உட்காந்துன்னு இருக்காங்க. லாங்குவேஜ் தெரியுதா இல்லையான்றதுலாம் முக்கியம் இல்லை. ஆத்மாக்கள் லாங்குவேஜே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், தட்ஸ் ஆல். பாஷை என்ன பேசுகிறாங்க என்ன ஏது எதுவும் புரிஞ்சிக்க வேண்டியதில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கண் பார்வை போகிறோம். தொடுதல்னால் நான் பிரசாதம் கொடுக்குறேன் இல்லையா கையில், அது போகிறோம். அதுக்கப்புறம் நீ நினச்சிக்கணும் உனக்கு ஏதோ ஒரு நாளைக்கு நடக்கணும்னு வச்சுக்கோயேன். அப்போ நினச்சிட்டு நீ போனேன்னா அந்த வேலை நடக்கும். அப்போ உனக்கே நம்பிக்கை வரும், ஓ இவரை நினச்சா வேலை நடக்குதுலான்ற மாதிரி. ஸோ ஆன்மீகம் என்பது ஒரு அனுபவம். இட்ஸ் அன் எக்ஸ்டசி, இட்ஸ் அன் எக்ஸ்டசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீகம் என்பது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. என்னை நீங்கள் நம்பாது இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. தண்ணிக்குது, தண்ணியில் மேலே போட்டால் இலைத்தலை தான் வரும், கீழே போனால் புழு பூச்சி சின்ன மீன், அது கீழே போனால் சுறா மீன் இறா மீன், கடைசி வரைக்கும் போனேனாக்கா பெட்ரோல், இன்னும் கீழே போனேன்னா கோல்டு. அப்போ ஒரு மகான்கிட்ட நீ எவ்வளோ ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறன்றதை வச்சு தங்கத்தை எத்தனை வரையா பெட்ரோலா புழுப்பூச்சியான்றது நீ தான் டிசைட் பண்ணுற. மகானுக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. அவன் ஒரு பரமாத்மா சாகரம், அவனால் தங்கத்தையும் கொடுக்க முடியும். நீ ஏமாந்து போகிறதா இருந்தால் இலத்தால புழுப்பூச்சியோடையும் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இல்லைன்னா எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லாமையா இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி காலெலாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம உனக்கு முறவாசல் பண்ணி அவனுக்கு இதெல்லாம் உபதேசம் கொடுத்துன்னுட்டு உட்காந்துன்னுக்கிறேன், நீயே சொல்லு. இதனால் எனக்கு ஆக வேண்டிய வேலை என்ன இல்லையா? அதெல்லாம் மக்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு காலம் வர்றபோது உனக்கு தெரியும், நான் ஏமாந்துட்டேன், இவங்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு. குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் ஆன்மீகத்தை பற்றி? ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதனால் வராங்க. யாராவது போனாக்கா நான் அதை பற்றி வருத்தப்படுறது இல்லை, யாராவது வந்தால் அதை பற்றி நான் சந்தோஷப்படுறதும் இல்லை. எங்கள் வடார்காடு மாவட்டத்தில் ஒரு பழமொழி இருக்குது, வந்த மாட்டை கட்ட மாட்டேன், போன மாட்டை தேட மாட்டேன். நீ வந்தால் உன்னை போகாதே போகாதே என் கணவான்னு கைத்து போட்டு கட்டி எஞ்சி கையில் பிடிச்சிக்கிறது நாய்க்குட்டி மாரி.
ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எவனால எனக்கு நான் யாராலையும் எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தெரியும். சிவசங்கர் பாபா எந்த உயரங்களில் இருக்கிறார், இன்னும் எவ்வளோ உயரங்களை தொடுவார். அப்போது அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க, ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. எதை செய்ய மறந்தாலும் தமிழ் தெய்வ முருகனே துதி செய்ய மறவாதே மனமே. எதை செய்ய மறந்தாலும் தமிழ் தெய்வ முருகனே துதி செய்ய மறவாதே. தேவ துயர் தீர்த்த தேவசேனாதிபதி மூவருள் முதல்வனின் முக்கண்ணனின் புதல்வனே. ஆவதும் அழிவதும் அவனருளன்றில்லை, அவனை நினைந்தார் கொண்டு அவனியில் பெரும் தொல்லை. அவனை மறந்தார் கொண்டு அவனியில் பெரும் தொல்லை. எதை செய்ய மறந்தாலும் தமிழ் தெய்வம் முருகனை துதி செய்ய மறவாதே மனமே. விதி செய்யும் சதிக்கிடையில் முருகனை துதி செய்தால், விதி செய்யும் சதிக்கிடையில் முருகனை துதி செய்தால் கதி தருவான் உயர் மதி தருவாய் மனமே. கதி பெறுவான் உயர் மதி பெறுவாய் மனமே. எதை செய்ய மறந்தாலும் தமிழ் தெய்வ முருகனே துதி செய்ய. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. असुरकुलमर्दनाय योगाय योगाधिपतये शान्ताय शान्तरूपिणे शिवाय शिवनन्दनाय षष्टिप्रियाय सर्वज्ञानहृदयाय षण्मुखाय श्रीं श्रीं ह्रीं शम्भुगुहरवियङ्गाळाय कालरूपिणे सुरराजाय सुब्रह्मण्याय नमः. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.